10 கூட்டத்தை கேன்சல் பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி 2 இடத்துக்கு அநியாயமா நீ அனுமதி கேட்கிற, தேர்தல் ஆணையம் கேன்சல் பண்ணுது. அதை ஃபுல்லா திமுக மேல பழிய போடுற. அதாவது காரைக்குடியில சைக்கிள் ஓட்டுனார்ல இறங்கி, அதனால மக்களோட அதை பிடிச்சி அவர் ரசிகர்களே அவரை தள்ளி விட்டாங்க. இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு சீமான் மேல அவர் வந்து ஒரு அரசியல்வாதியே இல்லைங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சீமான் மேல எனக்கு எவ்வளவோ மாற்று கருத்து இருந்தாலும் சீமான் வந்து ஒரு அரசியல்வாதி. ஒரே கூட்டம் இதே மாதிரி நடக்குது. காரைக்குடியில் நடக்கிற அன்னைக்கே சீமானுடைய ஒரு கூட்டம் நடக்குது. சீமான் பேசுறாரு. பேசும்பொழுது கீழே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, டைம் ஆயிடுச்சுங்கன்னா என்ன பண்ணுவேன் நீ, டைம் ஆச்சுன்னா என்ன பண்ண, ஃபைன் தானே போடுவ போட்டுக்கன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கேஸ் போடுவியா போட்டுக்கன்னு பேசுறாரு. இது அரசியல்வாதி பண்ற ஒரு விஷயம். ஆனா இந்த ஆளு நீ காரைக்குடி வர்ற இல்லை, இவ்வளவு பேர் பண்ண மிஞ்சி போனா உன் மேல என்ன பண்ணுவாங்க, நீ இந்த பிரபு இருக்காருப்பா வேட்பாளர், அவருக்கு மட்டும் வாக்கு போட்டுருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்ன, நீ முதல்ல அரசியல், இந்த ஆள் முதல்ல அரசியல்வாதியாவே ஆகலைங்க. இந்த ஆள் இன்னமும் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாராக கடவுளாகவே நினைத்து கொண்டிருப்பதுதான் பிரச்சனையே. இது என்ன மாதிரி, உன்னை யார் இறங்கி சைக்கிள் ஓட்ட சொன்ன, எவன் இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனமா ஐடியா கொடுக்குறானா, இல்ல அவருக்கே அரசியல்வாதி? கமலஹாசன் ஆட்டோ ஓட்டிருக்காரு, ஸ்டாலினே சைக்கிள் ஓட்டிருக்காரு. ஓட்டு கேட்கிறாங்களா இல்லையா? விஜய் எங்கேயாவது போன இடத்துல வேட்பாளரை வைத்து பிரச்சாரம் பண்ணி காலங்காத்தால எழுந்த உடனே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. என்ன இந்த என்ன ஓட்டு போடுற அன்னைக்கு இன்னைக்கு விசில் அடிச்சுட்டு போய் ரோட்ல விசில் அடிச்சு கேட்கறாங்க. ஒரு அம்மா குப்பை கூட ஏற்றிக்கிட்டு வருது. ஏன்னா எங்க தெரு எல்லா தெருவை பொறுத்த வரைக்கும் விசில் அடிச்சுட்டு வந்தா குப்பை அள்ளுறவங்க வர்றதா தான் அர்த்தம். ஏங்க இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், முதல்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கீங்க. அந்த வேட்பாளரை முதல்ல மக்கள்கிட்ட அறிமுகம் பண்ணீங்களா? உங்க படத்தை, உங்களுடைய கட் அவுட்டை வச்சுக்கிட்டு, உங்களுடைய அட்டையில செஞ்ச படத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்கறாங்க. கேவலமா இருக்கு. சரி, என்னடா இவ்வளவு கேவலம் பண்றீங்களான்னு அடுத்த நாள் பார்த்தா டூப்பு வச்சுட்டு கேட்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எல்லா கட்சியிலுமே டூப்பு வைப்பாங்க. இப்போ வந்து ஜெயலலிதா மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க, கலைஞர் மாதிரி வேஷம் போட்டுவாங்க, இவர் மாதிரி கூட எம்கேஎஸ் மாதிரி கூட போடுவாங்க. ஆனா எங்க நடக்கும்னா, ரொம்ப எளிதா மக்கள் ஏற்பாடு செய்வாங்கல்ல, அங்க நடக்கும். நீங்க என்ன பண்றாங்க, ஜீப்லயே வேட்பாளர் பக்கத்திலேயே விஜய் டூப்பை வச்சுட்டு போறாரு ஓட்டு கேட்டுக்கிட்டு. இது மாதிரியான ஒரு கூத்துக்கள்லாம் இந்த கட்சியில மட்டும்தான் நடக்குது. நான் என்ன நினைக்கிறேன், எலெக்ஷனுங்கிறது ஒரு ஜனநாயக திருவிழான்னு சொல்லுவோம். முன்னாடி நீங்களே நிறைய எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. தாவேகா வந்ததற்கு பிறகு இந்த தமிழக அரசியல் சூழ்நிலையும் சரி, எலெக்ஷன் சம்பந்தமான விஷயம் சரி, எவ்வளவு கேவலமா கேலி கூத்தாக மாறின்னு பாருங்க. இவங்களை பத்தி பேசுறதுல நம்ம முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான இதையே நம்ம விட்டுறோம். டெய்லி ஒரு கூத்து. மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு, அமித்ஷா செய்த சதியால் தான் ஜனநாயகன். அண்ணே, துரந்தர் மாதிரியே சீன் வச்சிருக்கானே. துரந்தர்ல நம்ம எப்படி முஸ்லீம் எல்லாம் கெட்டவங்களா காட்டுறோமோ அதே மாதிரி தானே இவனும் வச்சிருக்கான். கொள்கை எதிரின்னு சும்மா தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்கல்ல அமித்ஷாக்கு. அப்புறம் எதுக்கு அமித்ஷா விடுறாரு? என்ன இருந்தால் மாணிக் தாகூர் எப்படி எல்லாத்துலயும் லாஜிக்கலா பேசுறாரோ அதே மாதிரி இதுலயும் லாஜிக்கலா பேசுறாருன்னு தான் நம்ம எடுத்துட்டு போகணும்.